எம்ஏசிசி, உள்நாட்டு வருமான வரி வாரியம் ஆகியவற்றில் அரசாங்கம் ஒருபோதும் தலையிடாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தினார். எந்த ஒரு தரப்பினருக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பதில், அமலாக்க அமைப்புகளின் விவகாரங்களில் அரசாங்கம் தலையிடுவதில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். மாறாக அதன் நிர்வாகத்தின் கீழ் நல்லாட்சியை உறுதி செய்வதற்காகவே இது மேற்கொள்ளப்படுகிறது என்று அவர் கூறினார். சிலர் தாம் பழிவாங்கும் எண்ணம் கொண்டவன் என்றும், தவறுகளை தேடுவதாகவும் தம் மீது குற்றம் சாட்டுவதாக அன்வார் கூறினார். உண்மை அப்படி இல்லை என்றும், தாம் முழு சுதந்திரம் தருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் 9வது பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பின் முன்னாள் மூத்த அதிகாரி ஒருவருக்கு சொந்தமான ஒரு வீட்டிலிருந்து மட்டும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி 10 கோடி வெள்ளிக்கும் மேற்பட்ட ரொக்கத்தை கைப்பற்றியுள்ளது. அண்மையில் அவ்வீட்டில் எம்ஏசிசி மேற்கொண்ட ஒரு அதிரடி நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட அப்பணம் அரசியல் நிதியுடன் சம்பந்தப்பட்டது என்று சந்தேகிக்கப்படுகிறது. கைப்பற்றப்பட்டுள்ள அப்பணம் அந்த வீட்டில் உள்ள அறைகளில் பல கைப்பைகளிலும் இரும்பு பெட்டிகளிலும் இருந்தது கண்டெடுக்கப்பட்டதாக நியூ ஸ்டேட் டைம்ஸிடம் ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. அந்நடவடிக்கையின் போது எம்ஏசிசி விசாரணையாளர்கள் அவ்வீட்டிலிருந்து பல ஆவணங்கள், தங்க ஆபரணங்கள் மற்றும் மின்னியல் சாதனங்களையும் கைப்பற்றினர். இஸ்மாயில் சப்ரியின் முன்னாள் மூத்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் கள்ள பண பரிமாற்ற குற்றச்சாட்டுக்கு எதிராக பல மாதங்களாக தொடர் விசாரணை மற்றும் கண்காணிப்புகள் தொடங்கப்பட்டதை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பின் முன்னாள் உதவியாளர்களுக்கு எதிராக கூறப்படும் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் கள்ள பண பரிமாற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மேலும் பல பிரபலமான நபர்களை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி விசாரணைக்கு அழைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் புலன் விசாரணை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று அதன் தலைவர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி நேற்று தெரிவித்தார். சாட்சிகளாக அழைக்கப்படவிருப்பவர்களில் பிரபலமான நபர்களும் உள்ளடங்குவார்கள் என்றும், புலன் விசாரணைக்காக பலர் அழைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த சாட்சிகளுக்கு விரைவில் அழைப்பாணை கொடுக்கப்படும் என்றும் அசாம் தெரிவித்தார். கோலாலம்பூர் பெட்டாலிங் ஸ்ட்ரீட் பகுதியில் உள்ள பெயர் பலகைகளில் இருந்து சீன எழுத்துகள் அகற்றப்படும் என்று கூறப்படுவதை கோலாலம்பூர் மாநகர் மன்றம் நேற்று மறுத்துள்ளது. அக்கூற்றுகள் அடிப்படையற்றவை என்றும், பெட்டாலிங் ஸ்ட்ரீட் அங்காடி கடைகள் செயல்படும் பகுதியில் உள்ள பெயர் பலகைகள் அனைத்தும் வழிகாட்டுகளுக்கு ஏற்பவும் கொள்கைகளுக்கு ஏற்பவும் அமைந்துள்ளதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. எனவே பெயர் பலகைகளில் உள்ள சீன எழுத்துக்களை மாற்றவோ அகற்றவோ கோலாலம்பூர் மாநகர் மன்றம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. தலைநகரில் உள்ள அனைத்து பெயர் பலகைகளும் நடப்பில் உள்ள துணை சட்டங்களுக்கு ஏற்றபடிதான் உள்ளன என்றும், சமூகத்தின் மரபு, பண்பாடு மற்றும் தேவைகளை பிரதிபலிக்கும் வகையில் அவை இருப்பதை உறுதி செய்யப்படும் என்றும் மாநகர் மன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுக்கான லாப ஈவு தொகை பற்றி ஊழியர்கள் சேமநிதி வாரியமான இபிஎஃப் வரும் மார்ச் 1ஆம் தேதி அன்று அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டில் இபிஎஃப் வாரியத்தின் முதலீடு நல்ல வருமானத்தை கொண்டு வந்திருப்பதால் 2023ஆம் ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு கூடுதல் லாப ஈவு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. கிள்ளான் ஜலான் பத்து தீகா கம்போங் புக்கிட் கூடாவில் கார் மீது மரம் விழுந்ததில் 46 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்தார். அவருடைய இளம் வயது மகள் காயமின்றி உயிர் தப்பினார். நேற்று மாலை 6:30 மணியளவில் பெய்த மழையின் போது மரம் முறிந்து அவர்களது மெர்சிடிஸ் பென்ஸ் மீது விழுந்தது. ஓட்டுநர் இருக்கையில் சுய நினைவின்றி அசாரி அன்சார் என அடையாளம் காணப்பட்ட சம்பந்தப்பட்ட நபர் கிடந்த நிலையில் அவரது 13 வயது மகள் நூர் சைஃபா ஆம்புலன்ஸ் வருவதற்குள் வழிப்போக்கர்களால் காப்பாற்றப்பட்டார். கிள்ளான் செலாத்தான் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தீயணைப்பு வீரர்கள் அவசர அழைப்பு கிடைத்த 6 நிமிடங்களில் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இரவு 7:12 மணியளவில் அசாரி இறந்து விட்டதாக ஒரு துணை மருத்துவர் அறிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.